மேடம் படம் இப்படி நீங்கள் பார்த்த ஆடியன்ஸோட பார்த்து எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. அவங்க அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணுறாங்க. அது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது எங்களுக்கு டீமாகவே. தேங்க்யூ. ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருப்பீங்களா? அதெல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாங்கள் எதுவுமே நினைக்கலங்க. அவங்களா ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஃபுல் ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் 100% போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மொமெண்ட்ஸில் ஒரு ரியாக்ஷன் வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப கிராட்டிஃபைங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ. உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நீங்கள் ஆடியன்ஸை கேட்டிங்கல்ல, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது எனக்கு, பாசிட்டிவாக இருக்கிறதுனால. இந்த கண்டென்ட்டை வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து சின்ன படம் இல்லை பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாத படம், அதனால் டவுட்டு அப்படி எதுவுமே யோசிக்காமல் ஒரு ஆனஸ்டான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு எப்போவுமே ஆடியன்ஸும் மீடியாவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் நடக்குது இங்கேயும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 வருஷம் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் மட்டுமே 2 வருஷமாக பார்த்துட்டு இருந்த ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ் முன்னாடி இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இப்போ ரோஹிணியில் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே நாங்கள் டீமாக எந்தெந்த இடங்களில் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க, எமோஷனல் ஆவாங்க அப்படின்ற விஷயத்தை நோக்கி வேலை செஞ்சோமோ அது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. இந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ரொம்ப அழகாக வந்து காட்டியிருக்காங்க. அவங்க கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து ரொம்ப லேகிங்காக எங்கேயுமே போகவே இல்லை. பரபரப்பாக இருந்தது. ஸ்லோவாக போனால் கூட ரொம்ப வந்து அடுத்தடுத்து சீன்ஸ் என்ன வரப்போகுதுன்ற மாதிரியே ரொம்ப ஆர்வமாக தான் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே. அவங்க கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படம் இது முன்னாடி எடுத்ததில்லை. ஓரளவுக்கு எடுப்பாங்க, பட் நல்லா தாக்கம் நல்லா இருக்குது. அதுவும் மெயினாக ஒரு பொண்ணு கல்யாண டைமில் என்ன ஃபேஸ் பண்ணுவா அப்படின்றத நல்லா. கண்ணகி என்ன சொல்ல? கண்ணகி வந்து ஒரு நல்ல படங்க. இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ இதில் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பெண்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு பொழுதுபோக்கு படமாக மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய உங்கள் மனசில் வந்து ஒரு ஆழமான ட்ரேசஸை விட்டுட்டு போகும். அது வந்து உங்களுக்கு ஒரு 2 நாள் அவங்க கடந்து வர்றதுக்கு. எந்த கேரக்டர் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? எனக்கு வந்து அந்த ஆஃபீஸ் கேர்ள் கேரக்டர் கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கீர்த்தி பாண்டியனோட கேரக்டர் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எந்த கேரக்டர் பிடிச்சி உங்கள் லைஃபோட கனெக்ட் ஆகும்? கலைன்ற கேரக்டர் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா லேடிஸ்க்குமே அது கனெக்ட் ஆகும். எல்லாருமே பார்க்கணும். எல்லாரும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எல்லாரும் பார்க்கணும். ஆண்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து பெண்களுக்கான படம், பெண்கள் சம்மந்தப்பட்ட படம். ஆனால் பார்க்க வேண்டிய நபர்கள் முதல்ல ஆண்கள் தான். அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, பெண்கள் வந்து அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் தாண்டி அவங்க என்ன யோசிக்கிறாங்கங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் சொல்கிறேன். ஆண்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. இல்லை ஆண்களாக கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி பெண்களை அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. எல்லாருமே பார்க்கலாம். ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னா தேட்டருக்கு எதுக்கு வரலாம்? இந்த படத்துக்கா இப்போ ரீசெண்டாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு தோணும். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் டெப்த்தாக புரிஞ்சுக்கிறாங்களா? ஒரு ஹஸ்பண்டோட ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு லவ்வர்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஸ்கூலில் காலேஜில் இந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க டெப்த்தாக புரிஞ்சுக்கிறாங்களா? ஒருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஒரு பொண்ணாக அவங்களோட லைஃப் என்ன, நம்ம வெளியில் பார்க்குறது மட்டும் கிடையாது. அவங்க வீட்டில் வேறு ஒன்று இருக்கும், வேறு ஒரு வாழ்க்கை இருக்கும். அவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். அவங்க யார், அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத, பெண்கள் என்ன யோசிக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவும், இந்த மாதிரியான அவங்களுக்கு இல்லை என்னென்ன பாதிப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட். ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னா இந்த எதுக்காக வரலாம்? ஆடியன்ஸ் எதுக்காக வரணும்னு சொல்கிறீங்களா? நல்ல ஒரு கதை, அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்களா? என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. மெயினாக ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னா எதுக்காக வரணும்? இது வந்து ஒரு நல்ல படங்க. இதில் சோஷியல் மெசேஜ், அட்வைஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே நீங்கள் கேட்டிங்கனாலும் அதான் சொல்லுவாங்க. இது வந்து ஃபேமிலி, நீங்களாக இருக்கட்டும், பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க அம்மா, கேர்ள் ஃப்ரெண்டு, மனைவி, சிஸ்டர்ஸ், மென்டர்ஸ், இந்த மாதிரி பெண்களில் எல்லாரையுமே கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் இது. ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படிலாம் ரியாக்ட் பண்ணிருக்கோம், அது எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதுக்கு உண்டான ஒரு படமாக இருக்கும். கிளைமேக்ஸ் எக்ஸ்ட்ராடனரி கிளைமேக்ஸ். முடிஞ்ச வரைக்கும் அந்த கிளைமேக்ஸை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் வர்றப்ப எல்லாருமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடும். 10 out of 10 கொடுக்குறான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.